தெரிவிக்க விடலாமா? இந்த படை போதுமா? இந்த படை போதுமா? இந்த படை போதுமா? யாதவர்னா சும்மாவா? தமிழகத்திலே கோகுல மக்கள் கட்சியின் இந்த மாவட்ட பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற யாதவர்களின் அரசியல் விடிவெள்ளி ஒரே தலைவன், எங்கள் தலைவன் எம்பி சேகர் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்ட யாதவர்கள் சார்பாகவும் கோகுல மக்கள் கட்சி சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக மனதிலே மனது பூரா இங்கு இருந்தாலும் ஆள் மட்டும் அனில்குமார் ஆந்திராவிலே இருந்து கொண்டிருக்கின்ற இங்கே வர முடியவில்லை என்றாலும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை போன் மூலமாக தகவலை கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஆந்திர அமைச்சர் அனில்குமார் யாதவ் அவர்களுக்கும் மற்றும் திருச்சி மலைக்கோட்டை மாமன்னன் எங்கள் அண்ணன் மக்கள் கட்சி நிர்வாகிகளும் வருக வருக என இருபுறம் கூப்பி வரவேற்கிறேன். ஏன் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது, ஏன் இந்த கூட்டம் என்று எண்ணமெல்லாம் இங்கு பார்க்கின்ற அத்தனை மாற்று கட்சிக்கும் மாற்று சமூகத்திற்கும் எண்ணம் இருக்கும். 1987 எம்பிசியிலே யாதவர்களை புறக்கணிக்கப்பட்டது விளைவு பல ஆயிரம் இளைஞர்கள் வேலையிலும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கி உள்ளனர். இதை போக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் கோகுல மக்கள் கட்சி. இந்த கட்சி 2021 சட்டமன்றம் சென்றே தீரும். சட்டமன்றம் சென்றே தீரும். திருவண்ணாமலை மாவட்டத்திலே 8 தொகுதிகள் யாதவர்கள் நீக்கமர நிறைந்திருக்கின்றார்கள். இந்த 8 தொகுதிகளிலும் யாதவர்களுக்கு 60 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலிலோ நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலிலோ வாய்ப்பு தரவில்லை. அதை இந்த முறை திராவிட கட்சியில் இருக்கும் யாதவர்களுக்கு வாய்ப்பு தரவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக யாதவ சமூகம் அந்த கட்சியை புறக்கணிப்போம் புறக்கணிப்போம் புறக்கணிப்போம். அண்ணா திமுக 2 கட்சி இருக்குது. நான் தயவு செய்து இந்த கூட்டத்துக்கு வந்தது நோக்கத்தை முதல்ல புரிஞ்சுக்குங்க. தமிழகத்தில் 234 தொகுதியிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற சமுதாயம் யாதவ சமுதாயம். 187 தொகுதியில வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்க சக்தி கொண்ட ஒரு சமுதாயம் யாதவ சமுதாயம். 40 தொகுதியில தனித்து நின்றால் வெற்றி பெறக்கூடிய சமுதாயம் யாதவ சமுதாயம். ஆனா சாம்பார் வேட்டு யாதவ் எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்க எல்லாம் தனி தொகுதியா மாத்திட்டான். நான் மாற்றத்தை குறை சொல்லல, சுழற்சி முறையில மாற்றி அமைக்கல என்பதுதான் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்திய அரசாங்கத்தை நான் கண்டிக்கின்றேன். ஒரு தனி தொகுதி என்பது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றி அமைக்க வேண்டுமா வேண்டாமா? வந்தவாசி என்னையா பாவம் பண்ணுச்சு? 60 வருஷமா 75,000 யாதவர்கள் வந்து கொண்ட வந்தவாசியை தனி தொகுதியாக வச்சுக்கிறீங்க. சென்னை என்னையா பாவம் பண்ணுச்சு? 60 வருஷமா யாதவர்கள் அதிகமா இருக்க தொகுதியை தனி தொகுதியாக வச்சிருக்கீங்களே. இந்த சூழ்ச்சியில் யாதவர்கள் விழுந்து விட்டார்கள். திராவிட மாயத்தில் யாதவர்கள் விழுந்து விட்டார்கள். திராவிட மாயத்திலிருந்து யாதவர்கள் முதலில் வெளிவர வேண்டும். திராவிடத்திலிருந்து வெளிவந்தால்தான் யாதவர்களுக்கு விடியல் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். யாதவர்களுக்கு என்ன பதிவு பண்றீங்க? இந்த மாவட்டத்தில் திமுக அண்ணா திமுக ஆரம்பிச்சு 60 வருஷம் ஆயிடுச்சு. அண்ணா திமுக ஆரம்பிச்சு 40 வருஷம் ஆயிடுச்சு வச்சுக்கீங்க. கிளை செயலாளர் மிஞ்சி போனா ஒன்றிய செயலாளர் கொடுத்தான். கிளை செயலாளர்
ஒன்றிய அணி செயலாளர், துணை செயலாளர், மாவட்ட செயலருக்கு தகுதி எங்களுக்கு இல்லையா? தகுதி கொண்ட சமுதாயம் யாதவ் சமுதாயம் இல்லையா? அதிமுக இன்னைக்கு இருக்கின்ற சூழலை பார்த்தீங்கன்னா 18 ஒன்றியம், அதான் 36 ஒன்றியமா பிரிச்சிருக்கிறாங்க. இந்த 36 ஒன்றியத்துல 10 ஒன்றியங்கள் யாதவர்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற ஒன்றியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் கூட இல்லை. யாதவர்களை அடிமானாக வைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த திராவிட கட்சிகள். இந்த ஒரு தைசியம் வெளிவா, திராவிட மாயத்து வெளிவாங்க. என்ன பதவி கொடுத்தா? இந்த மாவட்டத்தில் 60 ஆண்டாவது எந்த யாதவருக்கு திமுகவிலும் அதிமுகவிலும் சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தா? தலைவர் எங்க மூஞ்சிக்கு போற ஓட்டுறா, கவுன்சிலர் அது எங்க மூஞ்சிக்கு போற ஓட்டுறா. உன் கட்சியில உழைக்கின்றானே யாதவன், கொடி பிடித்து உழைக்கின்றானே யாதவன். இந்த மாவட்டத்தில் ஒரு ஒன்றிய குழு தலைவர் திமுக அதிமுக கேட்கிறேன். நான் கேட்கறது தெளிவா புரிஞ்சுங்க. திமுக அதிமுக ஒரு ஒன்றிய குழு தலைவர் கொடுத்திருக்கீங்களா? சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்கீங்களா? திமுக ஒரு கட்சி இதுவரை யாதவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பே தரவில்லை. இந்த யாதவர்களை தமிழகம் முழுக்க சூழ்ச்சி முறையில் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப அதிமுக இந்த 5 ஆண்டு காலமாக யாதவர் சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, அமைச்சர் இல்ல, வாரி இல்ல, ராஜ்யசபா இல்ல, யாதவர் இல்லவே இல்லை. இந்த 2 கட்சிகளும் யாதவர்களுக்காக என்றைக்காக குரல் கொடுத்திருக்கிறாரா? வந்து சிந்திக்கணும். யாதவர் பிரச்சனைக்காக, யாதவர்களுக்காக குரல் கொடுத்த ஒரு கட்சி கோகுல மக்கள் கட்சி தவிர்த்து ஒரு கட்சி இந்திய சுதந்திரத்துக்காக போராடின முதல் வீரைய முப்பாட்டு வீரன் அழகுமுத்து கோணியா, அவருக்கு அரசியல் விளையாட்டு சொல்லி காலப்பட்ட சமுதாயம் என் தலைவர் எம்.வி. சேகர் பல தலைவரை அழைத்து போராடி போன வருஷம் அழகுமுத்து கோணுக்கு அரசியல் விழா, அது இந்திய சுதந்திர போராட்ட முதல் வீரருக்கு. அது பரவாயில்லை, அரசியல் அறிவிச்சாங்களே, யார் மாலை போடணும்? இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு, நாட்டின் தலைவர்களுக்கு, முதல்வரும் துணை முதல்வரும் எதிர்கட்சி தலைவரும் ஓடோடி மாலை போடுறீங்களே. வீரன் அழகுமுத்துக்கோனுக்கு ஏன் முதல்வர் மாலை போடல? ஏன் போடல? அதவே ஒரு கொடுமை கேளுங்க. இந்த அம்மா செலவு வச்சாங்க, மறந்துட்டாங்க. ஆனா திமுக என்ற ஒரு கட்சியின் தலைவர் இதுவரை வீரன் அழகுமுத்துக்கோன் சிலைக்கு நேரடியாக மாலை போட்டதா சரித்திரமே இல்லை. இதுதான் நம்ம சமூகம். மாற்று சமூகத்துக்கு எதிர்கட்சி தலைவர் முதல்வர் ஒரே பிளேட்ல போறான் மாலை போட. எவ்வளவு ஒற்றுமை! காரணம் அந்த சமுதாயத்தை கண்டு பயம். யாதவரை கண்டு என்று இந்த திராவிட கட்சிகள் அண்டுகிறதோ அன்றுதான் நமக்கு விடியல். இந்த விடியலை திருப்புமுனை தீவனங்களிலே நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். யாதவருக்கு விடியல் இன்று முதல் கோமாக்கா அதை நிரூபித்தே காட்டும். அடிமடம் இருக்கிறது, உழைப்பு, கொடி பிடிக்கிறோம், நம்ம காசு செலவு பண்றோம், எந்த பொறுப்பு கொடுத்துறோம்? ரொம்ப கேவலமான விஷயம். இந்த கூட்டம் எதற்கு? யாதவர்களுக்கு தனி இதை ஒதுக்கீடை 16% வழங்க கோரி தமிழக அரசை வலியுறுத்தி மாபெரும் பொதுக்கூட்டம். இப்ப வலியுறுத்தி இருக்கிறோம். நீங்க கொடுக்கணும்னா வலிய உணர்வீங்க. இப்ப வலியுறுத்தி இருக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கல. சட்டமன்ற தேர்தலில் நாங்க அடிக்கிறாரு மரணடியா இருக்கோம். கேவலம் போச்சா? இந்த மாவட்டத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. யாரும் அண்ணன் சங்கரட்டு சொல்ற மாதிரி இலக்கணமா தான் பார்க்கிறான். காரணம் தலைமை சரியாக இல்லை. தலைமை வந்துவிட்டது. இனி யாதவர்களுக்கு பிரச்சனை என்றால் இரவு பகல் பாராமல் 24 மணி நேரம்
எந்த இடத்துல பிரச்சனையோ அங்க நாங்க வந்து நிக்க தயாரா இருக்கிறோம். நியாயத்துக்காக போராடுவோம். தமிழக அரசு ஆண்ட ஆளுகின்ற ஆள நினைக்கின்ற அரசு இனி யாதவர்களுக்கு அரசியல் பங்களிப்பு நீ சரியாக கொடுக்கவில்லை என்றால் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. யாதவ ஓட்டுக்கு வாய்ப்பில்லை. ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். வருகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த மாவட்டத்தில் திராவிட கோகுல மக்கள் கட்சி போட்டியிடுது. 234 தொழிலும் புல்லாமல் ஊழ போறோம். தலைவர் அறிவிச்சிட்டாரு பொறுப்பாளர்கள், அது வேறு பக்கம். ஆனா என் சமுதாயத்தில் அடிமானா திமுக அண்ணா திமுக வாழிட்டானே யாதவன், அந்த யாதவனுக்கு இந்த முறை நீ சீட்டு தரணும் ராஜா. டெபாசிட் கூட வாங்க மாட்டேன், டெபாசிட் கூட வாங்க மாட்டேன். இந்த மாவட்டத்தில் வருகிற சட்டம்